ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி விலாக்ஸ். இப்போ வந்து டிசம்பர் மாதம், அதனால் வந்து இந்த மாதம் வந்து கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. மற்ற டிஸ்ட்ரிக்டை விட நம்ம டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருந்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் கேரல் போனோம். அப்படி போகும்போது இன்றைக்கி நம்மளுக்கு சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எல்லா வீட்டில் போகும்போதும் டீ, காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. அதில் சில விஷயத்த நான் என் பேக்கில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ். பார்த்தீங்களா, இந்த ஜூஸ் வந்து இன்றைக்கி ஒரு வீட்டில் கொடுத்தாங்க. இன்னொரு வீட்டில் வந்து இது இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா உள்ள? இதில் வந்து பார்த்தீங்களா ஒரு கேக் இருக்குது, ஒரு கேக் இருக்குது, ஒரு பிஸ்கட் இருக்குது, ஒரு மைசூர் பாக்கு இருக்குது. பார்த்தீங்களா, மைசூர் பாக். அப்புறம் ஒரு லட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டாச்சு. அதனால நான் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸில் இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேக்கு. பார்த்தீங்களா, கேக் இருக்குது. பார்த்தீங்களா, கேக் இருக்குது. இதையே நான் கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. பேக்கரி பேர்லாம் நம்ம சொல்லலாமா கூடாதான்னு தெரியாது. நான் சொல்லலை, எதுக்கு சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல். இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் பாக்கு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஒரு லட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா, எல்லோ லட்டு. அப்புறம் ஒரு ஜிலேபி இருக்குது, எல்லோ கலர் ஜிலேபி. அப்புறம் வந்து என்ன கேக்கு, ப்ளம் கேக் ஒன்று இருக்குது. ப்ளம் கேக் மட்டுமே 18 ரூபா போட்டிருக்கு. சரி, நம்மளுக்கு இது தேவையில்லை. அடுத்து என்னது, அடுத்து ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பாக்ஸில் வந்து ஒரு பப்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதை சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இதை வந்து காலையிலே கொடுத்தாங்களா, அதை வீட்டுக்கு வரை கொண்டு வந்தோன்னா பப்ஸ் வந்து கெட்டு போயிடும். அதனால பப்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கேக்கு, அப்புறம் ஒரு பிஸ்கட். பார்த்தீங்களா, அந்த பிஸ்கட். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? அடுத்து வந்து ஒரு வீட்டில் கப்பு கொடுத்தாங்க. பொதுவாக சாண்டா கிளாஸ் தான் நம்மளுக்கு ப்ரைஸு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கிஃப்ட்டு பிரித்து பார்த்தா போச்சு. ரிப்பன்லாம் வச்சு நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. இருங்க, நம்ம வச்சிடலாம். ரிப்பன் வந்தாச்சு. நல்லா செல்லோ டேப் எடுத்து போட்டு விட்ருக்காங்க. செல்லோ டேப்பையும் பிச்சாச்சு. ஓப்பன் பண்ணலாமா? டடன்ங்களா, ஒயிட் கலர் கப்பு. கப்போட ரேட்டை பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, இவ்வளோ ரேட்டு கொடுத்து ஒரு 20 பேருக்கு இந்த கப்பை கொடுத்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். பரவாயில்ல, இவ்வளோ காசு கொடுத்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பட்டர் கேக் இருக்குது. இந்த கேக்கு வந்து நம்ம கொடுத்தது தான். பார்த்தீங்களா, ஆமாம், வீட்டிலேருந்து கொடுத்தது. பார்த்தீங்களா, குட்டியோண்டு பட்டர் கேக். ஆனால் பட்டர் கேக் ரேட் வந்து 22 ரூபா போட்டிருக்கு. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஒரு கேக் வந்து 22 ரூபாயும் பட்டர் கேக்கு. இதை நான் எங்கே போய் சொல்கிறதுக்கு? அடுத்து என்ன இருக்குது தெரியுமா? 2 பிஸ்கட் இருக்குது, குட்டி பிஸ்கட். இந்த வாரம் கேரளுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பொருட்கள் கிடச்சிருக்கு. அடுத்த வாரமும் இதே மாதிரி போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. போனாலும் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு வேட்டை இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி கேரள் போயிட்டு வந்த எல்லா வீட்லேயுமே காஃபி, ஜூஸு. ஒரு வீட்டில் காஃபி கொடுத்தா இன்னொரு வீட்டில் வந்து ஜூஸ் தராங்க. காஃபி ஜூஸ்னு மாற்றி குடித்து வயிறே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு, அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக காஃபியும் ஜூஸை மாற்றி குடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.